அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, சோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது பேஸ் பண்ணி क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, மோஸ்டா இந்த क्वेश्चन எந்த லெசன்ஸ்ல இருந்து வரும்னாக்கா ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன் ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல இருந்து क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ எப்படி ஒரு பேசிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ன்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் இந்த எழுதி போட்டுருக்கேன். இத நான் ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்கு. பேசிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி Kb வேல்யூ. ஓகே, Kb வேல்யூ Pkb வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா, பேசிக் ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசன்ட் பண்ற சிம்பிள் தான் Kb and Pkb வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது எப்படி அதை வச்சு எப்படி பேசிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், லோவஸ்ட் பேசிக் எது ஹையஸ்ட் பேசிக் எது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னா பேசிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Kb வேல்யூ. Kb வேல்யூ ஹையஸ்டா இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி Pkb. Pkb வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். Pkb வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். Next, basic strength directly proportional to the stability of conjugate base. Conjugate base உடைய stability அதிகமா இருந்துச்சுன்னா basic strength அதிகமா இருக்கும். Stability கம்மியா இருந்துச்சுன்னா basic strength கம்மியா இருக்கும். Next, basic strength directly proportional to the electron donating group and inversely proportional to the electron withdrawing group. ஒரு காம்பவுண்ட்ல electron donating group இருந்துச்சுன்னா basicity increase ஆகுது. அதே காம்பவுண்ட்ல electron withdrawing group இருந்துச்சுன்னா அதோட basicity decrease ஆகுது. அதான் சொல்றாங்க basic strength directly proportional to the electron donating group and inversely proportional to the electron withdrawing group. Okay, next, basic strength directly proportional to the availability of lone pair of electron. நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய lone pair of electrons. ஏன்னா நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது நைட்ரஜன் மேல lone pair of electron இருக்கும். lone pair ஓட availability அதிகமா இருந்துச்சுன்னா basic strength அதிகமா இருக்கும். ஓகே, இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்க. basic strength directly proportional to the Kb, inversely proportional to the Pkb. Basic strength directly proportional to the stability of conjugate base and basic strength directly proportional to the electron donating group and inversely proportional to the electron withdrawing group. Basic strength directly proportional to the availability of lone pair of electron. Okay, இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுட்டாவே எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா பேசிக் ஸ்ட்ரென்த் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். Okay, next, in gaseous phase அமோனியா கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிரைமரி அமீன், செகண்டரி அமீன் and tertiary அமீன். ஓகே, சோ நைட்ரஜன்ல ஒரு மெத்தில் குரூப் மட்டும் அட்டாச்மென்ட்ல இருக்குனால அது பிரைமரி அமீன். அதே நைட்ரஜன்ல ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குனால அது செகண்டரி அமீன் and மூணு மெத்தில் குரூப் இருக்கு இது tertiary அமீன். ஓகே, சோ எல்லா நைட்ரஜனுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இதுல மெத்தில் குரூப்ன்றது என்னதுப்பா பிளஸ் சை குரூப் இல்லையா? இது பிளஸ் சை குரூப். பிளஸ் சை குரூப்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் என்னாகும் இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? பேசிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் இன் gaseous phase only. இன் gaseous phase. ஓகே, அப்ப பேசிக் ஸ்ட்ரென்த் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. இது காம்பவுண்ட் 1, காம்பவுண்ட் 2, காம்பவுண்ட் 3, காம்பவுண்ட் 4. ஓகே, அப்ப 1 2 3 and 4 இத பேசிக் ஸ்ட்ரென்த். ஓகே, இன் aqueous medium இன் வாட்டர் வச்சுங்க. இன் வாட்டர் இதோட பேசிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா aqueous mediumல ஹைட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஹைட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகே, சோ அமோனியா பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீன் கொடுத்திருக்காங்க. சோ ஆர் குரூப் மெத்தில் குரூப்பா இருந்துச்சுனா மெத்தில் குரூப்னா CH3. ஓகே, இதோட பேசிக் ஆர்டர் எப்படி இருக்குன்னா செகண்டரி, பிரைமரி, டெர்ஷியரி and அமோனியா. Due to solvation or hydration effect. இத மட்டும் நாம வச்சுங்க. மெத்தில் அமீன் இன் வாட்டர் இல்ல எத்தில் அமீன் இன் வாட்டர், என்கமைன் டைமெத்தில் இன் வாட்டர் அந்த மாதிரி கொடுத்திருந்தா aqueous medium இருக்கிறப்ப இதோட பேசிக் ஆர்டர் இதுதான் due to solvation or hydration effect. ஓகே, இதே ஆர் குரூப் எத்தில் குரூப்பா இருந்துச்சுனா அதோட பேசிசிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும் பாருங்க. சோ R எத்தில். எத்தில்னா C2H5. அமோனியா பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீன் கொடுத்திருக்காங்க. சோ அத பாருங்க. இதுல எத்தில் குரூப் இருக்கு, இதுல ரெண்டு எத்தில் குரூப் இருக்கு, இதுல மூணு எத்தில் குரூப் இருக்கு. ஓகே, சோ இந்த காம்பவுண்ட்ல R க்கு பதிலா எத்தில் குரூப் சப்ஸ்டிட் ஆயிருக்கு. இது ஜெனரல் ஃபார்ம். இந்த R க்கு பதிலா எத்தில் குரூப் சப்ஸ்டிட் ஆயிருக்கு. சப்ஸ்டிட் ஆயிருக்கும்போது இதோட பேசிசிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா செகண்டரி, டெர்ஷியரி, பிரைமரி and அமோனியா. இதான் பேசிசிட்டி ஆர்டர். aqueous mediumல எத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும்போது அதனுடைய பேசிசிட்டி ஆர்டர் இதுதான். செகண்டரி more basic than tertiary, tertiary is more basic than primary, primary is more basic than ammonia due to steric entrance. இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, மூணு காம்பவுண்ட் இருக்கு. CH3 CH2 NH2 CH3 CH double bond NH CH3 C triple bond N. மூணு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ பேசிசிட்டி ஆர்டர் வச்சு நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்ல அல்ல டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? சோ இந்த நைட்ரஜன் ஹைபிரிடைசேஷன் பாருங்க. sp3 hybridization like ammonia. ஓகேவா? இந்த நைட்ரஜன் உடைய ஹைபிரிடைசேஷன் பாருங்க. டபுள் பாண்ட் இருக்கு. sp2 hybridization, இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. sp hybridization. சோ ஹைபிரிடைசேஷன் வச்சு எப்படி சார் பேசிசிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணனும் அப்படினா இதான் ஆர்டர்.
sp3 more basic than sp2, sp2 is more basic than sp. என்ன ரீசன்னா sp2 and sp இது ரெண்டுமே வந்து லாஸ்ட் வீடியோ வந்து அசிடிக் நேச்சர் பார்த்தோம். அங்க -I குரூப்புக்கு லாஸ்டா alkyne and alkene இருந்துச்சு இல்லையா? அப்போ -I எஃபெக்ட்ன்றது எலக்ட்ரான் withdrawing நேச்சர். எலக்ட்ரான் withdrawing நேச்சர் இருக்கும்போது பேசிசிட்டி என்ன ஆகும்? எலக்ட்ரான் withdrawing நேச்சருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எலக்ட்ரான் withdrawing குரூப். அப்ப இது எலக்ட்ரான் withdrawing நேச்சர் இருக்கிறதுனால இதோட பேசிக் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போகுது. ஓகே, சோ அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. காம்பவுண்ட் 1 தான் மோர் பேசிக், தென் 2 மோர் பேசிக் தென் 3. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். NH2 ஒரு சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 2 டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சைக்ளோஹெக்சேன் இருக்கு. நெக்ஸ்ட் அனிலின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைக்ளோஹெக்சல் அமீன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதுல எல்லா நைட்ரஜன் மேலயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதை வச்சு எப்படி சார் பேசிக் நேச்சர் வச்சு அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, இங்க பாருங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உள்ள வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உள்ள என்டர் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உள்ள வந்து எலக்ட்ரான் ஷிஃப்டிங் ரெசனன்ஸ். ஓகே, சோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. இங்க ரெசனன்ஸ் எஃபெக்ட் பாசிபிள் ஏன்னா கான்ஜுகேட் டபுள் பாண்ட் இல்ல, சைக்ளோஹெக்சேன் தான் இருக்கு. இது பென்சீன் ரிங் இல்ல, சைக்ளோஹெக்சேன். ஓகே, உள்ள டபுள் பாண்ட் இருந்தா தான் ஷிஃப்ட் நடக்கும். இங்க பாருங்க அனிலின் இல்ல, பென்சீன் ரிங்ல டபுள் பாண்ட் 3 டபுள் பாண்ட் இருக்கு. சோ அதனால என்ன இருக்கு? ரெசனன்ஸ் எஃபெக்ட் பாசிபிள். பட் இங்க டபுள் பாண்ட் இல்ல, சோ அதனால ரெசனன்ஸ் எஃபெக்ட் கிடையாது. சோ நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகாது. பேசிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் செலவு பண்ணாது. என்ன ரீசன்? ஏன்னா பென்சில் ரிங் உள்ள அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகும். ஓகே, அப்போ இங்க பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கும். இந்த மூணு காம்பவுண்ட் கூட கம்பேர் பண்றப்ப fourth காம்பவுண்ட் பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கும். அப்ப இது மோர் பேசிக். கரெக்ட்டா? மோர் பேசிக். நெக்ஸ்ட், சோ பேசிக் நேச்சர் இன்னொரு காம்பினேஷன் சொல்லலாம். பேசிக் நேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட் எங்க அதிகமா இருக்கு பாருங்க. தேர்ட் கார்பன்ல ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதிகமா இருக்கு. அப்ப தேர்ட் கார்பனுக்கு லீஸ்ட் அசிடிக். ஏன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தும் ரெசனன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்ப ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் 3 லீஸ்ட் ஆன பேசிக் நேச்சர் இருக்கும். ஓகே, அப்ப இது லோ பேசிக். சோ இந்த ரெண்டு காம்பவுண்ட்ல கம்பேர் பண்றப்ப காம்பவுண்ட் 1 மோர் பேசிக் தென் காம்பவுண்ட் 2. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா sp2 கேரக்டர் அதிகமா இருக்கு, இங்க sp2 கேரக்டர் கம்மியா இருக்கு. sp2 கேரக்டர் கம்மியா இருக்கிறதுக்கு பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க sp3 is more basic than sp2 is more basic than sp. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 கார்பன் sp2 கார்பன் இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்கு. sp2 கேரக்டர் கம்மியா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மோர் பேசிக். சோ பேசிக் நேச்சர் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. fourth காம்பவுண்ட் மோர் பேசிக், then first compound, then second compound, next third compound. இந்த பேசிக் நேச்சர் ஆஃப் ஆர்டர். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. CH3 டபுள் பாண்ட் NH2 அமைன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அனிலின் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சைக்ளோஹெக்சேன் அமீன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மூணு காம்பவுண்ட் கம்பேர் பண்ணி பேசிக் ஸ்ட்ரென்த் வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லா காம்பவுண்டுமே நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நைட்ரஜனோட கம்பேர் பண்றப்ப ஆக்ஸிஜனுக்கு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்ப ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஆட்டத்தை நோக்கி இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷிஃப்ட் நடக்குது. ஓகேவா? சோ இங்க இருந்தாலும் இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகும். சோ இந்த காம்பவுண்ட் சோ வாட்டர் மீடியத்துல இருந்தா புரோட்டான் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ல இருக்கும். OH டபுள் பாண்ட் NH2 இருக்கும். நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேரோட அவைலபிலிட்டி குறைஞ்சிருது. பேசிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போங்க அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் குறைஞ்சு போச்சு. ஓகே, நைட்ரஜன் மேல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நைட்ரஜன்ல லோன் பேரோட அவைலபிலிட்டி குறைஞ்சு போச்சு. அவைலபிலிட்டி குறைஞ்சா பேசிக் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அப்ப இது லீஸ்ட் பேசிக். இது லீஸ்ட் பேசிக். ஓகேவா? லோ பேசிக். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் 2 and காம்பவுண்ட் 3 கம்பேர் பண்ணுங்க. காம்பவுண்ட் 2ன்றது ஒரு அரோமேட்டிக் அமீன். சோ நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இந்த நைட்ரஜன்ல பினைல் குரூப் இருக்கு. பினைல் குரூப்ன்றது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னா பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. சோ கம்பேர் டு செகண்ட் and தேர்ட் காம்பவுண்ட் இஸ் மோர் பேசிக். ஓகேவா? சோ இந்த ஆர்டர் பாருங்க. காம்பவுண்ட் 1 லீஸ்ட் பேசிக், நெக்ஸ்ட் காம்பவுண்ட் 2, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் 3. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. காம்பவுண்ட் 1, காம்பவுண்ட் 2, காம்பவுண்ட் 3, காம்பவுண்ட் 4 கொடுத்திருக்காங்க. காம்பவுண்ட் 1 வந்து அனிலின், காம்பவுண்ட் 2 வந்து சைக்ளோஹெக்சேன் அமீன், நெக்ஸ்ட் பிரிடின், பெரோலின் கொடுத்திருக்காங்க. இப்போ பேசிசிட்டி ஆர்டர் வச்சு இத நம்ம அரேஞ்ச் பண்ணனும். சோ நமக்கு தெரியும். சோ காம்பவுண்ட் 2 மோர் பேசிக். லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். காம்பவுண்ட் 2 மோர் பேசிக். சோ எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். சோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கம்பேர் பண்றப்ப இது மோர் பேசிக். இங்க எல்லாமே sp2 கேரக்டர் அதிகமா இருக்கு, இங்க sp3 கேரக்டர் இருக்கு. சோ இது மோர் பேசிக். சோ காம்பவுண்ட் 2 மோர் பேசிக். நெக்ஸ்ட் 1 3 and 4 கம்பேர் பண்ணுங்க.
இதுல இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது இல்லையா? சோ இங்க வரும். சோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். சோ ரெசனன்ஸ் பாசிபிள். சோ பேசிக்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. பட் நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகல. ஏன்னா ஆல்ரெடி இங்க கான்ஜுகேஷன் உள்ள இருக்கு. ஓகேவா? சோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். இதுதான் உங்களுக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட் வருமே தவிர நைட்ரஜன் மேல இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான் ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகல. அப்ப நைட்ரஜன் மேல லோன் பேர் எலக்ட்ரான் அவைலபிலிட்டி இருக்கு. சோ நைட்ரஜன் மேல லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. சோ அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் இருந்தா பேசிக் ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆகும். சோ மத்த மூணு காம்பவுண்ட் கூட கம்பேர் பண்றப்போ தேர்ட் காம்பவுண்டுக்கு பேசிக் நேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ நெக்ஸ்ட் 3. நெக்ஸ்ட் 1 and 4 கம்பேர் பண்ணுங்க. 1 and 4 கம்பேர் பண்றப்போ ரெண்டுலயுமே ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. சோ இங்க பாருங்க இங்க இருக்க எலக்ட்ரான் உள்ள ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும். ரெண்டுலயுமே ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. பட் ஒரு கண்டிஷன் பிரோன்ல வாட்டர் கண்டிஷன்ல அசிடிக் மீடியத்துல ரியாக்ஷன் பண்றப்போ என்ன ஆகும்னா பிரோன்ல இருந்து நைட்ரஜன் கட்டக்கூடிய எலக்ட்ரானை கொடுத்து ஈஸியா ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஒரு பிரோன் ரிங் ஈஸியா நைட்ரஜன் மாலிகுலர் லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ஒரு H+ அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, பட் இந்த கேஸ் ஆஃப் அனிலின்ல அது பாசிபிள் இல்ல. டொனேட் பண்ணிச்சுனாக்கா நைட்ரஜன் மாலிகுலர் லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுனாக்கா அதோட அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகும். சோ அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆச்சுனா பேசிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். சோ இது ரெண்டுல கம்பேர் பண்றப்போ காம்பவுண்ட் 1க்கு மோர் பேசிக் தென் காம்பவுண்ட் 4. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனிலின் கொடுத்திருக்காங்க. பேராநைட்ரோ அனிலின், மெட்டாநைட்ரோ அனிலின் and ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய நைட்ரோ காம்பவுண்ட் தான் பாருங்க. நைட்ரோ குரூப்ன்றது என்னது? நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். சோ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தா பேசிசிட்டினாவும் டிக்ரீஸ் ஆகும். பேசிக் ஸ்ட்ரென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். சோ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்க அதோட பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சோ அப்போ இந்த மூணு காம்பவுண்டோட கம்பேர் பண்றப்ப காம்பவுண்ட் 1க்கு மோர் பேசிக்கா இருக்கும். ஏன்னா மூணு காம்பவுண்டுமே நைட்ரோ குரூப் இருக்கு. ஓகேவா? அப்ப காம்பவுண்ட் 1 தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த மூணு காம்பவுண்ட கம்பேர் பண்ணுங்க. இந்த மூணு காம்பவுண்ட்ல கம்பேர் பண்றப்ப யாருக்கு பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கும் அப்படினு பாருங்க. இந்த பேரா பொசிஷன் இருக்கு, இந்த ஆர்த்தோ பொசிஷன் இருக்கு, இந்த மெட்டா பொசிஷன் இருக்கு. அனிலின்ல இருக்கக்கூடிய இந்த NH குரூப் இல்லையா? அந்த NH வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். சோ ஆர்த்தோட பேரா பொசிஷன்ல நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுனாக்கா அது என்ன பண்ணுதுன்னா அனிலினுடைய பேசிக் நேச்சரை டிக்ரீஸ் பண்ணுது. சோ ஓகேவா? அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு காம்பவுண்டுக்கு பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. சோ மெட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு மோர் பேசிக்கா இருக்கும். சோ தேர்ட் வந்து செகண்ட் பொசிஷன்ல வருது. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் காம்பவுண்ட் இருக்கு. டியூ டு ஆர்த்தோ எஃபெக்ட். டியூ டு ஆர்த்தோ எஃபெக்ட். ஆர்த்தோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆர்த்தோ எஃபெக்ட்னால the fourth compound least basic. So second, next fourth. So ஆர்த்தோ எஃபெக்ட்னால ஆர்த்தோ நைட்ரேட் least basic, second compound third position வருது. மெட்டா பொசிஷன்ல இருக்கு second position and நைட்ரோ சப்ஸ்டிட்யூட் இல்லாத அனிலின் குரூப் first position இருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனிலின் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் n மெத்தில் அனிலின் கொடுத்திருக்காங்க. n, டைமெத்தில் அனிலின் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து பிரைமரி, இது செகண்டரி and டெர்ஷியரி. ஓகேவா? சோ நைட்ரஜன் பாருங்க ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு. மெத்தில் குரூப் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. இந்த அனிலின் காம்பவுண்ட்ல நைட்ரஜன்ல பினைல் குரூப் இருக்கு. பினைல்ன்றது என்னது? எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். நைட்ரஜன் மேல கூடிய எலக்ட்ரான் பென்சில் ரிங்குல ஷிஃப்ட் ஆகும் இல்லையா? ரெசனன்ஸ்ல. சோ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் தான் பேசிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது ரெண்டு காம்பவுண்ட்ல ஏதாச்சும் ஒன்னு தான் பேசிக் நேச்சர் அதிகமா இருக்குது. இது பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ இது லோ பேசிக். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இதுலயே ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு. இங்க ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு. ஓகேவா? சோ இந்த தேர்ட் காம்பவுண்ட்ல பாருங்க ரெண்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. இந்த ரெண்டு குரூப் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் நைட்ரஜனுக்கு. அப்ப நைட்ரஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஓகேவா? அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுனா பேசிக் நேச்சர் என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகே, அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். அப்ப ரெண்டு மெத்தில் குரூப் எலக்ட்ரான் டொனேட் பண்ண நைட்ரஜன்ல நெட் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது அதோட பேசிக் ஸ்ட்ரென்த்தும் இன்கிரீஸ் ஆகும். சோ காம்பவுண்ட் 3 மோர் பேசிக். மோர் பேசிக். ஓகே, சோ ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. காம்பவுண்ட் 3 மோர் பேசிக் தென் காம்பவுண்ட் 2, காம்பவுண்ட் 2 மோர் பேசிக் தென் காம்பவுண்ட் 1. ஓகே, இதுதான் பேசிக் ஆர்டர். சோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அனிலின் கொடுத்திருக்காங்க, டைபினைல் அமீன் கொடுத்திருக்காங்க, ட்ரைபினைல் அமீன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க ஒரு பினைல் குரூப் இருக்கு, ரெண்டு பினைல் குரூப் இருக்கு, மூணு பினைல் குரூப் இருக்கு. சோ பினைல் குரூப்ன்றது C6H5 ன்றது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து பேசிக் என்ன ஆகும்?
பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் இருந்தா பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த காம்பவுண்ட் பேசிசிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, இங்க ரெண்டு ஃபினைல் குரூப் இருக்கு, மூணு ஃபினைல் குரூப் இருக்கு. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் ஃபினைல் குரூப் இன்கிரீஸ் ஆக எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் இன்கிரீஸ் ஆக பேசிசிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப மோர் பேசிக் யாரு? காம்பவுண்ட் A தான் மோர் பேசிக். ஓகே, அப்ப காம்பவுண்ட் A மோர் பேசிக், then compound B more basic than compound C. Okay, so more basic is least basic. So next number previous year கேட்ட क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். So இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா JEE Main 2014 ல கேட்டிருக்காங்க. So என்ன क्वेश्चन பாருங்க, consider the basic strength of amines in aqueous solution. முக்கியமான கண்டிஷன். In aqueous solution, gaseous solution வேற மாதிரி ஆர்டர் இருக்கும், aqueous solution வேற மாதிரி ஆர்டர் இருக்கும். In aqueous solution, which one has smallest pKb value? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். smallest pKb value. இப்போ low pKb value இருந்தா basic strength என்ன ஆகும்? இங்க பாருங்க, ட்ரிக் பாருங்க. basic strength inversely proportional to the pKb value. pKb value கம்மியா இருந்துச்சுன்னா basic strength அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப என்ன கேக்குறாங்க? இன்டைரக்ட்டா கேக்குறாங்க, எதுக்கு basic strength அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க क्वेश्चन. ஓகேவா? ஏன்னா smallest pKb value னா more basic. இல்லையா? ட்ரிக்ல பாருங்க, basic strength inversely proportional to the pKb. pKb value லோவா இருந்துச்சுன்னா basic strength அதிகமா இருக்கும். சோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, tertiary amine கொடுத்திருக்காங்க. CH3 twice N tertiary amine, CH3 twice NH secondary amine, methyl amine primary amine, next 6,6H5 NH2 phenyl amine கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும்போது ஒரு aqueous சொல்யூஷன்ல மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட் வந்துச்சுன்னா என்ன ஆர்டர் சொல்லிருக்கேன்? ஒரு aqueous சொல்யூஷன்ல மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும்போது இது என்ன ஆர்டர்னு சொல்லிருக்கேன்? செகண்டரி more basic than primary, primary more basic than tertiary, tertiary more basic than NH3 அப்படினு சொல்லிருக்கேன். ஓகே, அப்ப செகண்டரி இருக்குது தான் மோர் பேசிக். அப்ப ஸ்மாலஸ்ட் pKb னா மோர் பேசிக் னு அர்த்தம். அப்ப செகண்டரி கார்பன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் B ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் B தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? CH3 twice NH. சப்போஸ் நீங்க aqueous சொல்யூஷன் கொடுக்கல, gaseous மீடியம் கொடுத்திருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? gaseous மீடியத்துக்கு ஆன்சர் என்னது? tertiary, secondary, primary, NH3. அப்ப ஆன்சர் வந்து A வந்து gaseous மீடியம் சொல்லிருந்தா. ஆனா இங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த aqueous சொல்யூஷன் சொல்லியாச்சு. சோ அதனால ஆன்சர் வந்து B தான் கரெக்ட் ஆன்சர். So அடுத்த क्वेश्चन பாருங்க, NEET 2017 ல கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चन பாருங்க, the correct increasing order of basic strength for the following compound கொடுத்திருக்காங்க. So மூணு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இது basic strength பொறுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணனும். இன்கிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணனும். ஓகே, lowest basicல இருந்து highest basic வேல்யூக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணனும். இந்த क्वेश्चन வந்து 2017 ல கேட்டிருக்காங்க NEET எக்ஸாம்ல. So compound 1 வந்து அனிலின், compound 2 வந்து பேராநைட்ரோ அனிலின், compound 3 பேராமெத்தில் அனிலின் கொடுத்திருக்காங்க. So இத வச்சு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So ஃபர்ஸ்ட் நம்ம basic strength கண்டுபிடிச்சோம், அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் எது கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்க வித்அவுட் சப்ஸ்டிட்யூயன்ட், இங்க வித் சப்ஸ்டிட்யூயன்ட்ல நைட்ரோ குரூப் இருக்கு, இங்க மெத்தில் குரூப் இருக்கு. சோ நைட்ரோ குரூப்ன்றது என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். மெத்தில் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா பேசிக் ஸ்ட்ரெngth என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா பேசிக் ஸ்ட்ரெngth என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். அப்ப மோர் பேசிக் தேர்ட் காம்பவுண்ட் மோர் பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் லீஸ்ட் பேசிக். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா பேசிக் ஸ்ட்ரெngth என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப லீஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் 2. அப்போ 1. ஓகே, சோ 2 லீஸ்ட் பேசிக், 3 மோர் பேசிக். சோ பிட்வீன்ல காம்பவுண்ட் 1. ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் A பாருங்க, 3 1 2 னு இருக்கு. சோ இது கிடையாது. ஆப்ஷன் B 3 2 1 இருக்கு. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் C பாருங்க, 2 1 3 னு இருக்கு. சோ 2 1 3. சோ ஆன்சர் C தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन உங்களுக்கான क्वेश्चन. Among the following amines the strongest base is அப்படி கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் கொடுத்துறாங்க பாருங்க. ஆப்ஷன் A அனிலின், ஆப்ஷன் B அமோனியா, ஆப்ஷன் C ஃபிரோல், ஆப்ஷன் D ஃபெரோலிடின். ஓகே, ஆப்ஷன் D வந்து ஃபிரோலிடின். சோ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஐ ஹோப் the basic strength of organic chemistry உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுட்டு காம்பவுண்ட் கூட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ நிறைய क्वेश्चंस இது வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் வர எக்ஸாம்ஸ்லயும் கேட்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சோ விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you.